வெல்கம் டு 64 இன்டீரியர் யூடியூப் சேனல். இது எங்களோட அடுத்த ஒரு முயற்சி. இது அடுத்த லெவலுக்கு நாங்கள் போய்கிட்டுருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுல வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹியர். இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு 20 years ஓல்டு ஹோம். இந்த 20 years ஓல்டு இது பார்த்திங்கன்னா 2-story பில்டிங். இந்த 2-story பில்டிங் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேட்டட் ஹோமாக இது கன்வெர்ட் பண்ணி அதை இன்டீரியராக அப்படியே மல்டிபிள் பண்ணி அதை வந்து வேல்யூ ப்ரொபோசிஷனாக கொண்டு வரணும். சைமல்டேனியஸாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடை வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீஸிபிளாக எப்படி வந்து லைஃப்பை லீட் பண்ண முடியும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹாப்பி என்வாயன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கலர் மேக்கிங் கான்செப்ட்ஸ் என்னென்ன கான்செப்ட் அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தோன்னா அது வந்து நல்ல ஒரு ப்ரொடக்டிவ் ஏரியாவாக இருக்கும், ஒரு ஹாப்பி என்வாயன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத வந்து எல்லாமே மனசில் வச்சு தான் இந்த வீடியோ வந்து கொண்டு வந்துட்ருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம மேக் பண்ண போகிற வீடியோவில் வந்து நிறைய கான்செப்ட் ஓரியன்ட் இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ அதுதான் இது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இந்த பெயிண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு கான்செப்ட் ஓரியன்ட் பெயிண்ட் தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து பெயிண்டிங்லேருந்து நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதோட வீட்டோட என்ட்ரன்ஸ், இது மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ இந்த என்ட்ரன்ஸோட இது வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை, இது கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வார்ம் வெல்கம் வந்து வரவங்களுக்கு வந்து ஒரு வார்ம் வெல்கம் என்வாயன்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைன் கொண்டு வந்திருக்கோம். இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா இதில் நம்ம உள்ளே வரும்போது அப்படின்னா நமக்கு ஒரு அட்டென்ஷன் போகும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, மேலே ஒரு பார்ப்போம். ஏன்னா சீலிங் வந்து ஒரு 10 feet இருக்கும்போதே ஒரு ரிச் லுக், ஒரு பாஸ்ட் லிவிங் லுக்கு வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஸோ உள்ளே வரும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து வர்றவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது அடுத்த டைரெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் ரைட்டில் பார்ப்பாங்க. ஏன்னா இந்த கலர் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்க்குறது ஃபஸ்ட் ரைட்டில் என்ன இருக்குது, வாட் இட் இஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த கலர் கான்செப்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இது வந்து கஸ்டமரை கேட்ச் பண்ணணும். உள்ளே வர்றவங்கள கெஸ்ட்டு நம்மளே வீட்டுக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட் வந்து இது கேட்சியாக பண்ணுற இடம் அப்படின்றதால இது மெயின் வந்து டிவி ஷோகேஸ். இது டிவி ஷோகேஸ் இது ஆக்சுவலாக இருந்தது. அந்த டிவி ஷோகேஸை தான் டெமாலிஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஆர்ட்லேயே வந்து ஒரு பெயிண்டிங்லேயே வந்து ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது கான்செப்ட் இது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டிவி மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல டிவி மெயின்டைன் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒரு இங்கே எக்ஸிஸ்டிங் ஒரு செல்ஃபு மாதிரி இருந்தது. இந்த டிவி ஷோகேஸை டெமாலிஷ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸிஸ்டிங் செல்ஃபை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ட்ராயிங் கொடுத்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு டிவி என்வாயன்மெண்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இதை வந்து ஒரு ஹாலில் க்ரியேட் பண்ணணும். அதுதான் இந்த ஹோல் ஐடியா. இந்த ஹோல் ஐடியாவில் வந்து இந்த டிசைன் வந்து பெரிய ஒரு ரிமார்க்கபிள் டிசைன். இந்த டிசைன் வந்து நாங்கள் க்ரியேட்டிவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இந்த கான்செப்ட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு பேரலாக வந்து இது மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் கான்செப்ட். இது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு வந்து வீட்டோட டால் வந்து ஒரு 10 feet இருக்குது, 11 feet இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஆசம் லிவிங் கொடுக்கும். நல்ல ஸ்பேஸ் பிளானிங் இருக்கும், ப்ளஸ் வந்து ஏர் வென்டிலேஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி பர்டிகுலராக ஃபீல் பண்ண முடியும், இப்போ 10 அடி உயரம் இருக்கிற தலைக்கு மேலே இன்னொரு 5 அடி இருக்குன்றது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா ஃபுல்லாக ஒயிட்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபீல் உங்களுக்கு வராது. ஸோ இப்போ நான் நிற்கிறேன், நீங்கள் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தெரியும். நான் இப்போ ஒரு ஹைட்டில் இருக்கிறேன், ஒரு 5.10 இருக்கேன்னா எனக்கு மேலே ஒரு 5 feet அந்த டால் ரைஸ் இருக்குது. இது எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது அந்த வந்து உங்களுக்கு ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும். அது வந்து பார்க்குறவங்களுக்கும் தெரியும், நீங்கள் உள்ளே இருக்கும்போது அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஏர் வென்டிலேஷன் வந்து நீங்கள் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாதனாலும் அந்த விசிபிளாக பார்க்கும்போது வி ஆர் இன் டால் பிளேஸ், ஒரு நல்ல உயரமான இடத்துல இருக்கும் அப்படின்ற ஒரு என்வாயன்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கூல் அண்ட் ஹெல்த்தி லைஃப்பை உங்களுக்கு ஸ்டைலில் கொடுக்கும். ஸோ அதுதான் இதோட ஹோல் கான்செப்ட். அதே மாதிரி கான்செப்ட் இந்த ஆர்ட்ஸ் லிவிங் இதுலேயும் கொடுத்துருக்கோம், இந்த டிசைன் கொண்டு வந்திருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவ் ஏரியா கால்டு. இப்போ வந்து வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி என்வாயன்மெண்ட் கல்ச்சர் வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ஒரு காமனாக உட்காந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஒர்க் என்வாயன்மெண்ட் வந்து அவங்களுக்கு நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி கம்ப்யூட்டர் ரிலேட்டட், சிஸ்டம் ரிலேட்டடான பவர் பேங்க் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். சிஸ்டம் ரிலேட்டடான திங்ஸ் மட்டும் இதில் பண்ணும்போது அவங்க வந்து மோர் ப்ரொடக்டிவாக அவங்க ஒர்க் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து லைஃப் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் மிங்கிளாக முடியும். ஸோ அதுதான் இதோட ஹோல் கான்செப்ட். ஸோ ஒர்க் ஸ்டேஷனில் தனியாக பண்ணாமல் இதை வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் நாங்கள் வந்து ஐடியா பண்ணி இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நம்ம புதுசாக கொடுத்த ப்ரொவிஷன். பழைய பில்டிங்கில் பழைய வீட்டில் வந்து இந்த ப்ரொவிஷன் இருக்காது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமில் இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இதில் ஃபால் சீலிங் வந்து ஒரு 7 அடி 8 அடியிலே இருந்தது. அப்போ வந்து இந்த லாஃப்ட்லாம் மறைச்சிருந்தாங்க. இதில் வந்து ஒரு ஆப்போசிட்டில் ஒரு லாஃப்ட் இருக்குது. இந்த லாஃப்ட் எல்லாம் கவர் பண்ணி எடுத்து ஃபால் சீலிங் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே இந்த ரூம் வந்து ரொம்ப சின்னதாக, ரொம்ப நேரோவாக, ரொம்ப தலைக்கு மேலே ஃபால் சீலிங் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதை வந்து என்டையர்லி நம்ம சேஞ்ச் பண்ணி
இந்த ஆல்ரெடி இருக்கிற இந்த கவர்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆசமான ஒரு ஹைட் லிவிங் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் ஓரியன்ட்டில் வந்து இந்த ஆர்ச் டிசைன் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு காட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு காட்டு வரும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காட்டை பேஸ் பண்ணி டுவர்ட்ஸ் இந்த சுவரில் வந்து பார்த்திங்கன்னா வால் மவுண்டட் டிவி பிளான் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ப்ரொவிஷனில் வந்து ஒரு 1 ஃபீட்டு கொடுத்துருக்கு பாருங்கள். அந்த 1 ஃபீட்டில் பார்த்திங்கன்னா செல்ஃப் இதெல்லாம் வந்து அக்கமடேட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இப்போதைக்கு நம்ம வந்து சிவில் ஒர்க்கு முடித்து அதை வந்து பெயிண்டிங்குள்ளே வந்திருக்கோம். இன்னும் ஒரு ஃபுல் இன்டீரியர் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலை. ஸோ ஃபுல் இன்டீரியர் ஒர்க்காக இதை நீங்கள் பார்க்கும்போது இன்னும் வந்து மோர் அஸ்தட்டிக்காக உங்களுக்கு இருக்கும். இப்போ மெயினாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஸ்தட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூ, டியூரபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ, ப்ளஸ் வந்து ஃப்ளெக்சிபிள். அதாவது ஒருத்தர் வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து வீடு தான் வந்து எல்லாத்துக்குமே. ஸோ வெளியிலேருந்து வரும்போது எந்த டென்ஷன் எது இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு காம் என்வாயன்மெண்ட் கொடுக்கணும். அதுதான் ஹோல் மோட்டிவ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து ப்ரௌன் கலர் அந்த மாதிரி கலர் டார்க் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட விஷன் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்டாப் ஆகிடும். இப்போ கருப்பு கலர் பெயிண்ட் போட்டோம் அப்படின்னா இதோட ஸ்டாப் ஆகிடும். ப்ரௌன் கலர் போட்டோம் இதோட ஸ்டாப் ஆகிடும். இதை தாண்டி நம்ம ஒரு விசிபிள் உலகம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ அதனால் இந்த கான்செப்ட் என்ன பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த ஒயிட்டோட மிங்கிளாக வர மாதிரி கலர் கொண்டு வந்து எல்லாமே கலர் கான்செப்ட் வந்து ஒயிட் பேஸ்லேயே நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்ததால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட். இது மாதிரி நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து சில்வர் நாங்கள் கொடுத்துருக்கோம், சில்வர் லுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்து உங்களுக்கு இப்போ ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கருப்பு கலர் இருந்ததுன்னா இதோட உங்களோட ஸ்க்ரீன் உங்களோட இது வந்து இது தாண்டி நீங்கள் வெளியில் பார்க்குறது உங்கள் மைண்டு வந்து வராது ஒரு இது இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. இதை தாண்டி நீங்கள் வெளியில் உள்ள இயற்கையை நீங்கள் வந்து ரசிக்கலாம். அது வந்து டூரிங் டே டைமில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கலரும் இந்த இடத்துல வந்து மிங்கிளாக இருக்கும். ஸோ மிங்கிளாக ஒர்க் பண்ணியிருக்கோம். எந்த இடத்துலையுமே கலர் வந்து ஆக்வர்டாக இருக்குது இருக்காது. எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா எல்லா வீடு ஃபுல்லாகவே நீங்கள் எந்த இடத்துல எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து ஒரு காம்பினேஷன்ஸ் ஆஃப் கலர்ஸ் அப்படி தான் இருக்கும். இது இன்னொரு ரூமு. ஸோ இந்த ரூம்லேயும் அதே மாதிரி தான் நீங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி இது ஒரு பெட்ரூம். இது அதை விட கொஞ்சம் சின்ன பெட்ரூம். ஸோ அதனால் வந்து அதை மைண்டில் கால்குலேஷன் பண்ணி இதை வந்து சின்ன டிசைனாக கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு சின்ன க்யூட்டான ஒரு ரூமு. இதில் ஒரு 5 அடிக்கு இது பண்ணி போடலாம். இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஆர்ட் ஸ்டைல் தான். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா காட்டு வந்து ஒரு 5 அடி காட்டு போட்டு இங்கே வந்து டிவி வால் மவுண்ட் பண்ணிவிட்டு இங்கே செல்ஃப் ஏரியா ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்டீரியர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் வந்து எல்லாமே கடப்பாக்கல் இருந்து பிளாக் கலர் ஸ்டோன் தான் வட்டியிருந்தாங்க. இப்போ நாங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம். எல்லா பிளாக் ஸ்டோனையும் எல்லாத்தையும் மாற்றிட்டு மேலே வந்து டைல்ஸ் போட்டிருக்கோம். வெட்ரிஃபைட் டைல்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஒயிட் என்வாயன்மெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேலெல்லாம் லாஃப்ட் ப்ரொவிஷன் பண்ணணும். இந்த இன்டீரியர் கான்செப்டில் வருது. ஸோ ப்ராப்ளி நீங்கள் அடுத்த வீடியோ எதிர்பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக இன்னும் ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் இன்னொரு ரூமோட ரூம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற ஃபேன்ஸ் எல்லாமே பிராண்டட் ஃபேன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். போலார்னு ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். லைட்டில் வந்து ஃபிலிப்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த சுவிட்சஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நம்ம ஆர்பிட் சுவிட்சஸ் தான் யூஸ் பண்ணுறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்பிட் சுவிட்சஸ் தான் யூஸ் பண்ணுறோம். எல்லாமே ஆர்பிட் தான், நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அது வந்து நாங்கள் வந்து ரொம்ப கான்சியஸாக இருக்கோம். என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், எது யூஸ் பண்ணால் நல்ல லைவ்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆர்ச் ஸ்டைல் லிவிங் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து இது வரைக்கும் என்ன கான்செப்ட் பார்த்திங்கன்னா இது வந்து டிவி வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு சீட்டை போட்டு நீங்கள் உட்காந்து நீங்கள் டிவி என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேமிலி, ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இல்லை ஒரு 6 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலியை வந்து நீங்கள் டிவி இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த இடம் வந்து ஒரு அக்கமடேட்டாக இருக்கும். ஸோ இங்கே உட்காந்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு ஆர்ச் ஃபீல் லுக்கு வரும். ஸோ அதுதான் இதோட கான்செப்ட் இது எடுத்துகிட்டு வந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட ஆர்ச் வந்து இது கிட்டத்தட்ட இந்த டிசைன் ஆர்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா இது பழைய ஆர்ட் ஒர்க்கு. இந்த ஆர்ட் ஒர்க் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் ஹோல் மோட்டிவ். ஏன்னா கிளைண்ட் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ இந்த பழைய ஆர்ட்டை வந்து எப்படி க்ரியேட்டிவாக கொண்டு வரலாம், எப்படி வந்து அது ஆக்வர்டு இல்லாமல் கொண்டு வரலாம் அப்படின்றதுல நாங்கள் ரொம்ப ஷரத்தை எடுத்து இது பண்ணணும். ஸோ அதுதான் இதோட ஓல்டு டிசைன் இப்படி வந்துருக்கு. இங்கே பார்த்திங்க அப்படின்னு தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டைனிங் ஏரியா. இது கால்டு டைனிங் கம் ஹால் ஏரியா. இதில் வந்து ஒரு செல்ஃப் ஆல்ரெடி இருந்தது. ஸோ அந்த செல்ஃபை வந்து நம்ம ஒரு மாடர்ன் லுக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த செல்ஃபை. ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா இன்பில்ட்டாக கொடுத்துருக்கோம். இந்த சுவிட்சஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் இன்பில்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு மாடர்ன் லிவிங். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது அதான் நீங்கள் இது பார்த்திங்க அப்படின்னா இது ஆல்ரெடி இருக்கிற டோர் எல்லாமே பழைய நார்மலான டோர்ஸ் தான். இந்த டோர்ஸ் அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு அலுமினியம் லுக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா இந்த அலுமினியம் லுக் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அஸ்தட்டிக்காக ஒரு யூனிஃபார்மாக இந்த கலரை கொண்டு வர முடியும். எதனால் அப்படின்னா இந்த டோர்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே புது டோர் கிடையாது, எல்லாமே பழைய டோர். இந்த பழைய டோரை ஒரு ஆன்டிக் லுக்கில் எப்படி பெயிண்ட் பண்ணால் எடுத்துகிட்டு வர முடியும்ன்ற கான்செப்ட்டில் தான் நாங்கள் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னு தெரியும்.
இது ஒரு சின்ன பூஜா ரூமு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏற்கனவே இருக்கிற இந்த பழைய கிரில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பழைய கிரில்லை வந்து எப்படி அப்படியே யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஆஸ்தட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு இதில் கொண்டு வந்து போட்டிருக்கோம். ஸோ இதுதான், இது வந்து ஒரு நார்மலான டோர் தான். இது நீங்கள் பழைய வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டோரை வந்து ஒரு ஆன்டிக்கில் கூட இதை கொண்டு வந்திருக்கோம் பெயிண்டிங் பண்ணி. ஸோ இது ஒரு கான்செப்ட். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது 2025 கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து இதில் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஒயிட், இது எல்லாமே பேக்கில் கொடுத்து இது ஒரு ஆர்ச் லிவிங். நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இது பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இப்போ வீட்டுக்குள்ளேருந்து வெளியிலேருந்து வீட்டில் வர்றவங்க வந்து உடனே பார்க்கும்போது சும்மா பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆர்ச் மாதிரி இல்லாமல் இதுவும் கனெக்ட் ஆன ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பின்னாடி போய் நல்லா எடுத்துக்காங்க.